என்னம்மா, நல்லா இருக்கியா? ஏமா நீ காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வரல? உன்னை சந்திக்கலாம் நினைச்சேன், முடியாம போயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுமா, அடுத்த முறை வாய்ப்பு இருந்தா சந்திக்கலாம். நீ நல்லா படி. அப்புறம் உனக்காக கருப்பண்ணசாமி கோவில்ல ஸ்பெஷல் அர்ச்சனை ஒண்ணு பண்ண சொல்லிருக்கேன். நீ போய் அந்த பிரசாதத்தை வாங்கிக்க. கண்டிப்பா நீ போய் வாங்கிக்கணுமா. இது என்னோட அன்பு கட்டளை. நீ பிரசாதத்தை வாங்கிட்டியான்னு நான் பூசாரி கிட்ட விசாரிப்பேன். மறக்காம போய் வாங்கிடுமா. எனக்காக ஸ்பெஷல் அர்ச்சனைலாம் ஏற்பாடு பண்ணிருக்காரா? இதெல்லாம் எனக்கு எத்தனை வருஷ கனவு தெரியுமா? சொல்லு வேலு. எங்க மேடம் போனீங்க? வீட்ல ஆளைய காணோம். ஏ வேலு, இன்னைக்குதான் காலேஜ் இல்லல்ல, அப்புறம் என்ன? நீ போய் உன் வேலையை பாரு. மேடம், காலேஜ் இல்லைன்னு சொல்லாம கொள்ளாம வெளியே போவீங்களா? எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் போய் வரேன். ஹலோ, கொஞ்சம் இருங்க சார். காலேஜுக்கு போகும்போது மட்டும் நீ பாடி கார்டா வந்தா போதும். லீவ் நாள்லாம் நீயும் லீவ் எடுத்துக்கோ, ஓகேவா? பாய். ஹலோ மேடம். வேலா, நீயா? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்னன்னு தெரியுமா உனக்கு? இது எவ்வளவு பெரிய பொக்கிஷன் தெரியுமா? மேடம், மேடம் என்ன மேடம் பண்றீங்க? தூக்கி வீசுங்க மேடம். அதெல்லாம் உனக்கு என்ன மூளை ஏதாவது குழம்பிருச்சா? எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? மேடம், மூளை குழம்புனது எனக்கு இல்ல மேடம், உங்களுக்கு தான். என்ன பாக்குறீங்க? குழந்தைக்கு இந்த முட்டாய் காட்டி ஏமாத்துற மாதிரி ஐயா பாஸ்த காட்டி உங்களை இங்க வர வச்சிருக்காங்க. நீங்களும் எதை பத்தி யோசிக்காம நீங்க பாட்டு கிளம்பி வந்திருக்கீங்க. ஏய், என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? யாரு என்ன இங்க வர வச்சா? கொஞ்சம் ஏதாவது புரியுற மாதிரி சொல்றியா? பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. இது ஐயாவோட கையெழுத்தா? ஐயா இப்படியா எழுதுவாரு? ஏன் மேடம்? ஆமா, இது அப்பா கையெழுத்து மாதிரி இல்லதான். மாதிரி இல்லையா மேடம்? அது ஐயாவோட கையெழுத்தே இல்ல மேடம். ஐயா உங்களுக்காக எழுதின ஒரிஜினல் லெட்டர் இதான். அப்படின்னா இது இது யார் எழுதுனது? வெளியாலாம் ஒண்ணும் இல்ல மேடம், எல்லாம் நம்ம வேதனாகி அம்மா தான். வேலு, நீ என்ன சொல்ற? அத்தையா? ஆனா அவங்க எதுக்கு இப்படி ஒரு லெட்டர் எழுதணும்? அதெல்லாம் தெரியல மேடம். ஒருவேளை ஐயாவுக்கு லெட்டர் எழுதுற பொண்ணு யாருன்னு தெரியாம இருந்திருக்கலாம். அதனால இப்படி பொய்யா லெட்டர் எழுதி அவங்கள வர வச்சு புடிச்சிடலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. என்னமோ இந்த நேரத்துல வந்திருக்க? ஏய் ஏய், என்ன பண்ற? இல்ல, காதுல இயர்போனும் இல்ல, ரூம்லயே யாரும் இல்ல, தனியா யார்கிட்ட பேசிட்டு இருக்க வழி? ஐயோ, ஒருவேளை இவ்ளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ? என்ன வழி திரு திருன்னு முழிக்கிற? கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லு.
யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நானா பேசிட்டு இருந்தனா? இல்லையே. ஆமா, நீ எப்ப பார்த்த? ஓய், என்கிட்டயே சமாளிக்க பாக்குறியா? உன் கையில ஏதோ ஒரு பேப்பரை பார்த்து தனியா நீ பேசிட்டு இருந்ததை பார்த்துதான் நான் உள்ளே வந்தேன். அம்மு, அது ஒரு பழைய நோட்டு புக்குடி. நான் எக்ஸாமுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, ஏய், நீ யாரு என்கிட்ட இவ்ளோ கேள்வி கேக்குற? என்னால நம்பவே முடியல வள்ளி. எக்ஸாமுக்கு படிச்சியா? இல்லையே, அதெல்லாம் நாம பண்ற ஆள் இல்லையே. இது பாரு, என்ன உன் கூட சேர்த்துக்காத, புரியுதா? ஏ, இப்பெல்லாம் நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா? அப்படியா? சரி சரி சரி, நம்பிட்டேன். வள்ளி, நான் ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லு. என்னன்னே தெரியல, இன்னைக்கு நீ எனக்கு ரொம்ப அழகா தெரியற. ஏய் வாயாடி, ஏண்டி இதுக்கு முன்னாடி நான் அழகா தெரியலையா உனக்கு? சொல்றி, தெரியலையா? இதுக்கு முன்னாடி நீ அழகுதான் வள்ளி, ஆனா இப்போ ரொம்ப அழகா இருக்க. என்ன விஷயம்? சொல்லு வள்ளி, ஏன் முழிக்கிற? இது எதுக்கு? சும்மாதான். ஏன் வள்ளி பொய் சொல்ற? நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் அவன் தானே? எவன்? வேறன் தானே?